எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு தட்டைப்பயிறு சாதம் பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 3 பல் பூண்டு. பெரிய பல்லாக இருக்கிறதுனால 3 பல் சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா ஒரு 4-5 பல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம். நல்ல பெரிய வெங்காயமாக இருக்குது அப்படின்னா ஒரு 3-4 கூட போதும். இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ நம்ம குக்கரில் தட்டைப்பயிறு சாதம் செய்ய ரெடி ஆயிடலாம். ஸோ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நம்ம குக்கர்லேயே தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எண்ணெயும் நெய்யும் கூட கலந்து ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லா தான் இருக்கும். தட்டைப்பயிறு சாதத்துக்கு நீங்கள் நெய் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஆயில் மட்டும் தான் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு வெடிக்க விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கலாம். இது 3 நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வெடித்து வரணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் மட்டும் போதும். இதை நல்லா சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயமும் நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். ஸோ இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பட்டை, சோம்பு, லவங்கம், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டு தான் இந்த சாப்பாடுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சூப்பரான ஒரு ஃப்ளேவர் தரும் இந்த பேஸ்ட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை அரைச்சி போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் நல்ல வாசனை நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்ருங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி பழம், நார்மல் சைஸ் தக்காளி பழமாக 3 தக்காளி பழம் நல்லா தின் ஸ்லைஸஸாக கட் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ குட்டியாக அரைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா குட்டியாக அரைஞ்சிக்கோங்க. ஏன்னா அப்படி அரைஞ்சிங்கன்னா தான் நல்லா உங்களுக்கு தக்காளி பழம் நல்லா கரைஞ்ச மாதிரி உங்களுக்கு வதங்கும். ஸோ அது மாதிரி நல்லா கரைஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரைக்கும் நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் 1/2 ஸ்பூனோ 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பொடி அந்த தக்காளி பழத்தோடு சேர்ந்து நல்லா உருண்டு திரண்டு இந்த பாருங்கள், சட்டியில் அப்படியே ஒட்டாமல் உருண்டு வரும். இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கணும். இந்த அளவுக்கு வதக்கினா மட்டும்தான் இந்த சாப்பாடாகட்டும் கிரேவியாகட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்தாலும் நீங்கள் இப்போவே சேர்க்கறதுனால உங்களுக்கு அது நல்லா கரைஞ்சி உங்களுக்கு வந்துடும். இல்லை பொடி உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. பாருங்கள் நல்லா சூப்பராக ஒட்டாமல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரந்தனையும் நம்ம நல்லா சிம்மில் வச்சு அப்படியே அடுப்பில் விட்டுருங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஊற வச்ச தட்டைப்பயிறு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 100 கிராம் தட்டைப்பயிறு நான் நைட்டே ஊற வச்சு நல்லா கழுவி அலசி எடுத்து தண்ணி வடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தட்டைப்பயிரை இப்போ அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே தட்டைப்பயிருக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பயிறு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். தட்டைப்பயிறு இதில் போட்டு நல்லா இந்த மசாலாவோட நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதுக்கான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். 1 டம்ளருங்கிறது 200 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். அந்த 200 கிராம் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற அளவு எடுத்துக்கிறேன். தட்டைப்பயிறுக்காண்டி இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்து எடுத்துக்கிறேன். மொத்தம் 3 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 1 டம்ளர் அரிசி 100 கிராம் தட்டைப்பயிருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரணும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி நான் நல்லா கழுவி அலசி கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த அரிசி தண்ணி வடிச்சிட்டு நீங்கள் அந்த சாப்பாடை அப்படி இதில் சேர்த்துக்கோங்க. குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு வழக்கமாக நம்ம சாப்பாடுக்கு எந்த அளவுக்கு நம்ம உதிரியாக வைக்கிறதுக்கு எப்படி வைப்போம் அரிசி விசில், அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு பெரிய விசிலாகவே 3 விசில், அதாவது சிம்மில் வைக்காமல் பெரிய தீலையே 3 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். அப்படி வச்சா எனக்கு கரெக்டாக இருக்குது.
இப்போ பாருங்கள் விசில் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது கரெக்டான அளவில் இதே அளவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த அரிசிக்கு இந்த மாதிரி நல்ல உதிரியாக எனக்கு வந்திருக்கு. உங்களோடது காஞ்ச அரிசி இல்லை அப்படின்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் விசிலோட அளவையும் மாற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல தயிர் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.